Hello everyone, welcome to our channel Coding Tamil. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் பத்தி தான் பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மிஷின் லேர்னிங்னா என்ன, ஏஐனா என்ன நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த கண்டினியூட்டியா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் டெக்னிக். ஸோ நம்ம இதில் நிறைய டைப்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒவ்வொரு டைப்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து எதாவது வச்சுருக்கேன்னா ஹியர் ஐ வில் டேக்கன் இட் ஆஸ் அ இமேஜஸ். ஓகே, ஸோ நம்ம டேட்டா நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். ஒன்று கன்சிடர் ஆஸ் அ இமேஜஸ். ஐ ஹேவ் சம் செட் ஆஃப் இமேஜஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இமேஜஸ்க்கான லேபிள்ஸும் என்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் கேட்னு வச்சுருக்கேன்னா ஒரு டாக்னு ஒரு ஃபோல்டர் போட்டு நான் அதில் வந்து டாக் இமேஜஸ் வச்சுருக்கேன். ஒரு கேட்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்து நான் அதில் ஒரு கேட் இமேஜஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஃபோல்டர்ஸ் தான் நம்ம கொடுப்போமா அப்படின்னு தெரியாது. பட் வந்து நம்ம லேப்டாப்பில் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது we are given most of them we are given as a ஃபோல்டர்ஸாக கொடுக்குறோம். ஸோ நம்மளோட அல்காரிதம் எம்எல்ங்கிறது நத்திங் பட் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல். ஸோ நம்ம எம்எல் மாடலுக்குள்ளே we given that set of algorithms இருக்குது ஆல்ரெடி. ஓகே, ஸோ நம்ம இப்போ கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து இமேஜஸாகவும் அதோட லேபிள்ஸாகவும் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி கொடுக்குறதுனால இட் வில் டேக்கன் இட் ஆஸ். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த மிஷின் லேர்னிங் மாடலுக்கு பதிலாக டேக்கன் ஹியூமன் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்சிடர் யூ ஹியர், நான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ் வேர்ல்டு. ஓகே, இந்த வேர்ல்டை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் அந்த வரைக்கும் டாகையும் கேட்டையும் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இமேஜஸ் செட் ஆஃப் இமேஜஸ் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுதான் டாக் இதுதான் கேட்டுன்னு சொல்லி ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ டீச் பண்ணாமல் என்ன ஆகும், உங்களால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கூட டெஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி டெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் காமிச்ச ப்ரீடில் இல்லாத டாகோ கேட்டோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும் போது யூ கேன் ஈஸிலி நீங்கள் ஈஸியாக ரெகனைஸ் பண்ணிக்க முடியும் தட் அது டாகாக கேட்டாங்க. பிகாஸ் டாகுக்கு செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ரைட், அதே மாதிரி கேட்டுக்கும் செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஹைட்டை வைஸ் பார்க்கும்போது கேட்டை கம்பேர் பண்ணும்போது டாக் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன்னா அது வந்து ஹைட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் இட் அஸ் டாக்னு எடுத்துப்பீங்க. அதே நீங்கள் அது ஸ்மாலாக இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் இட் அஸ் அ கேட்னு எடுத்துப்பீங்க. ரைட், ஸோ எனக்கு அந்த மாதிரி நாட் ஓன்லி த ஹைட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் எனி டைப் ஆஃப் ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஹைட்டு கலரை வச்சு பேஸ் பண்ணி இல்லை அதோட ஃபெதர்ஸை வச்சு இல்லை அதோட ஹேர்ஸை வச்சு ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் எனி திங். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம இன்பில்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அது அல்காரிதமுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூ கேன் புஷ் இட் அப். ஓகே, ஸோ அந்த ஃபியூச்சர்ஸை நம்ம கொடுப்போம். அந்த ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகும். ரைட், உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் ஆனது நத்திங் பட் இட் கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தி டேட்டா. ஓகே, ஸோ ஒன்ஸ் த டேட்டாவை வந்து ஃபுல்லாக கற்றுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி அன்சைன் இமேஜை கொடுத்தாலும் இட் வில் ட்ரை டு ப்ரிடிக்ட் தட் இட் வில் பி அ கேட் ஆர் டாக். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஒரு கேட் இமேஜ் அன்சீன் இமேஜாக கொடுக்கும்போது இட் வில் ட்ரை டு ப்ரிடிக்ட் தட் இட் வில் பி அ திஸ் இஸ் கேட் ஆர் டாக். ஸோ இட் வில் இங்கே வந்து கேட்னு ப்ரிடிக்ட் ஆகிருக்கு. ரைட், ஸோ எனக்கு another example ஐ வில் டெல் யூ தட் ட்ரைனிங் டேட்டா செட் நத்திங் பட் உங்களோட இன்புட் இமேஜஸ். ஓகே, ஸோ எனக்கு இன்புட் இமேஜஸ் இங்கே என்னென்ன வச்சுருக்கேன், ஐ ஹாவ் given here it as ஆப்பிள், பைனாப்பிள் அண்ட் தென் ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸோ 3 டைப் ஆஃப் திங்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகுது, என்னோட அல்காரிதம் வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு மாடல் க்ரியேட் ஆகுது. மாடல் இஸ் நத்திங் பட் உங்களோட அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கான நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அல்காரிதம் மாடல். ஹியர் ஐ வில் டேக்கன் இட் இஸ் அ மாடல் கிரியேஷன். ஸோ இந்த மாடல் கிரியேஷனில் ஹியர் ஐ வில் டேக்கன் தட் ஒன் டெஸ்ட் இமேஜ் கொடுக்குறேன். ஈவன் தட் பைனாப்பிள் ஹியர். ஸோ பைனாப்பிளோட டெஸ்ட் பண்ணும்போது இட் வில் ட்ரை டு ப்ரிடிக்ட் இட் இஸ் அ கிளாஸ் அண்டர் த பைனாப்பிள். எனக்கு இங்கே கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணது என்னென்னா பார்த்தீங்கன்னா இது நாட் ஓன்லி கிளாஸஸ். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வேணால் சொல்லலாம். எனக்கு இங்கே கிளாஸ்ன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா மிஷின் லேர்னிங்கில் மோஸ்ட்லி நீங்கள் என்னென்ன டைப்ஸ் கேட்டகரிஸ் கொடுக்குறீங்களோ இன்புட்ஸை வந்து யூ கேன் தட் வில் பி லேபிள்ட் ஆஸ் அ கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, லேபிள்னு சொல்லுவாங்க. அதோட யூ கேன் கால் இட் அஸ் அ கிளாஸஸ். ஓகே, ஸோ எனக்கு இங்கே வந்து 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, ஆப்பிள், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி. ஸோ எனக்கு இங்கே டெஸ்ட் இமேஜில் கேட்டகரிஸில் எனக்கு நான் வந்து பைனாப்பிள் கொடுக்கும்போது இட் வில் பி கம்ஸ் அண்டர் அந்த 3 கிளாஸஸில் ஏதோ கிளாஸஸாக உங்களுக்கு அது ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிறதுனால இட் வில் ட்ரை டு கிவ் தட் இட் வில் பி அ பைனாப்பிள்னு சொல்லி உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ one of the example of conditional, otherwise you can take it as a categorical
அவுட்புட். ஓகே ரைட். ஸோ எனக்கு அங்கே கேட்டகரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கேட்டகரிஸை நான் கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பைனாப்பிள், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆப்பிள் அப்படின்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணல. எக்ஸாக்டாக அது பைனாப்பிளா இல்லையான்னு நான் வில் டெஃபினெட்லி வில் டெல். ஸோ இதை பார்க்கும்போது யூ கேன் டெல் தட் நான் ஹாவ் த டூ டைப் ஆஃப் திங்ஸ். டூ டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங்கில். வாட் ஆர் த டூ டைப்ஸ்? Classification and regression. So what about this classification regression? So classification enna it will the model will have the set of problem. Output variable will be in the yes or no condition or pass or fail condition. Okay, this or that condition. So அந்த மாதிரி என்ன மாதிரி அவங்களோட எக்ஸாக்டாக உங்களோட வேல்யூஸை ப்ரிடிக்ட் சொல்லி சொல்ல முடியும். ஸோ எனக்கு இங்கே பைனாப்பிள்ங்கிறத எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால இட் வில் ஹியர் ஐ வில் டேக்கன் இட் அஸ் அ கிளாசிஃபிகேஷன் அவுட்புட். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் இட் அஸ் அ ரிகர்ஷன். வாட் அபவுட் திஸ் ரிகர்ஷன் மீன்ஸ் ரிகர்ஷன் இஸ் nothing but your output value is a real values இருக்கும். real value is nothing but ஒரு numbers based numerical values இருக்கும். So it may be dollars, calorie, weight, pressure, temperature, anything it will be. Okay, so real world இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேல்யூஸ் பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் த ஹெல்ப் ஆஃப் ரிகர்ஷன் மாடல். ஸோ ரிகர்ஷன் மாடல் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் யூ கேன் சால்வ் தோஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் சம் செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஹியர். ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிளாசிஃபிகேஷன் ரெகர்ஷன் பிரிச்சிருந்தனால ஐ ஹாவ் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கிளாசிஃபிகேஷன் மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து 1 2 3 இருக்குது. உங்களோட ஐ ஹாவ் சம் செட் ஆஃப் டாக்குமெண்ட் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து 1 2 3 இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, சிக்னேச்சர்ஸ் இருக்குது, ஸ்மைலிஸ் இருக்குது, சம் திங் வில் பி தேர். ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக கேட்டகரைஸ் பண்ணணும்னா how you can categorize it. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் ரிகர்ஷன் பண்ண முடியாது, ரைட்? எனக்கு அங்கே டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இட் வில் பி ட்ரை டு ரெகனைஸ் இட். டெக்ஸ்ட் இல்லைனா அவ்வளோதான், அது டெக்ஸ்ட் எதுவும் அங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லி இட் வில் மேக் இட் ஆஸ் அவுட்புட். பட் வாட் ஹேப்பன், எனக்கு இங்கே டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியாது, ரைட்? ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் அண்டர் த கிளாசிஃபிகேஷன் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் டிடெக்ஷன். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளே பாருங்கள், ஐ ஹாவ் தட் ஸ்பைடர்மேன் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இமேஜ், ரைட்? ஸோ எனக்கு இவங்களோட பேர் மேலே வரதுக்கு ரீசன் என்னன்னா பிகாஸ் வி கிவன் ஆல்ரெடி ட்ரெயின் திஸ் ஃபேஸஸ். ஸோ இவங்க ஃபேஸஸை டாபி அண்ட் தென் இவங்க பேர் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறத சம்திங் நான் வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அவங்க ஃபேஸ் வந்தோடனே இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் தட் இது டாபி, இது கிறிஸ்டின்னு வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி அவுட்புட் வந்து எக்ஸாக்டாக காமிச்சிருது, ரைட்? ஸோ பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபேஸ் வந்து டாபி இவங்க தான் அப்படின்லாம் வந்து இட் வில் இவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் டாபியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லாது, ரைட்? ஸோ எக்ஸாக்டாக திஸ் ஆர் தட். ஸோ இவங்க டாபி ஆர் நாட், கிறிஸ்டின் ஆர் நாட், லைக்வைஸ் இட் வில் பி ப்ராசஸ். ஸோ இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த classification technique. Next one, signature recognition. ஸோ சிக்னேச்சர் ரெகனேஷன் ரியல் டைமாக நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலி இப்போ பேங்க்லலாம் போயிட்டு நீங்கள் வந்து செக்கில் கூட எழுதுனா கூட சைன் வந்து சப்போஸ் நீங்கள் நியூ சைனாக மாற்றிட்டீங்க, அதாவது ஸ்மைலில் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த சைனை நீங்கள் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த சேம் சைனை எக்ஸாக்டாக போட்டால் மட்டும்தான் இந்த செக் வில் அக்செப்ட். அதர்வைஸ் நீங்களே போய் பணம் எடுக்க போனாலும் தே வில் நாட் அக்செப்ட் பிகாஸ் சிக்னேச்சர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க, ரைட்? ஸோ எனக்கு அந்த இடத்துல எனக்கு எஸ் ஆர் நோ கண்டிஷன். ஸோ இந்த சிக்னேச்சர் லுக்ஸ் லைக் அ சேம், எக்ஸாக்ட்லி சேம் மீன்ஸ் and only it will accept, otherwise the machine will be not allowed. So that's all also comes under the classification based technique. And then spam detection. So spam detection, not only the mail based spam, nowadays என்னன்னா எல்லா ஸ்பேமும் will be comes under this mobile spam also. அதாவது மொபைலில் ஃபோன் வந்தால் கூட ட்ரூ காலில் you can easily know that it is a spam call or not. ஸோ எனக்கு இந்த ஸ்பேம் டிடெக்ஷன் எப்படி வருது, சம் பீப்புள் வில் பி ரிப்போர்ட் திஸ் ஸ்பேம் சொல்லி இந்த அந்த நம்பர்ஸை வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ண இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் தட் இது ஸ்பேம் கால்னு சொல்லி நம்ம அட்டனே பண்ண தேவையில்லை, இட் ஆட்டோமேட்டிக்லி பிளாக் தட் ஸ்பேம் கால். ஓகே, ஸோ அந்த இடத்துல இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பேம்ஸ் கால், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது நார்மல் கால் அப்படின்லாம் சொல்லாது, ரைட்? ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக். Next, weather forecasting. So weather forecasting will be not in the exact categorical value because weather வந்து இன்னைக்கு மழை பெய்யுது நாளைக்கு வந்து வெயில் அடிக்குங்கிறது that will be a prediction. It's not an exact thing. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா உங்களுக்கு நார்மலி வெதர்
நம்மளோட ஃபோன்ஸ்லேயே யூ கேன் see that weather prediction இருக்கும். ஒரு 4 or 5 வீக்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கும் கூட now only you can see. நீ இப்போவே நீங்கள் பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் 1 வீக் என்ன மாதிரி வெதர் இருக்க போகுது நீங்கள் இருக்கிற பிளேஸ்லன்னு சொல்லி. ஸோ how it will predictனா with the help of that older datas. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்தோடது இல்லை லாஸ்ட் இயரோட டேட்டா இல்லை லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாவில் இந்த மாதிரி வந்து 1 டே மழை பெஞ்சிருக்குன்னா நெக்ஸ்ட் 3 days வந்து வெயில் அடிக்குங்கிறத ஒரு கண்டிஷனாகவே இருக்குது அப்படின்னா சேம் திங் இட் வில் ட்ரை டு ப்ரிடிக்ட் தட் இந்த டைம் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணும். தட் மேபி டிஃபர். சப்போஸ் 3 daysக்கு முன்னாடியே அகெயின் ரெயின் வந்துச்சுன்னா தட் வில் பி ஃபால்ஸ் ஒன். ஓகே. ஸோ பட் இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிஷன் வந்து கரெக்டாக கண்டிப்பாக மழை பெய்யணும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ரைட்? வி ஹேவ் சம் செட் ஆஃப் பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி திங்ஸாக வில் கம்ஸ் அண்ட் ஹியர் த வெதர் ஃபோர்காஸ்டிங் வில் பி ரெக்கன் இட் இஸ் அ ரிகர்ஷன் பேஸ்ட் technique. Okay, you can see the help of the regression based algorithm use பண்ணி தான் நீங்கள் இந்த weather forecasting problemல நீங்கள் we can solve it. and then predicting house price. ஸோ அங்கேயே predicting கொடுத்துட்டாங்க. ஸோ we can only predict the house price. For example, இப்போ சென்னையில் ஒரு ஓஎம்ஆரில் ஒரு லேண்ட் வாங்குகிறேன் இல்லை சம்திங் ஒரு பங்களா சம்திங் ஏதோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ we need to predict the house price. ஸோ நெக்ஸ்ட் இயரில் இல்லை நெக்ஸ்ட் 10 monthஸில் நெக்ஸ்ட்டு 10 yearsல உங்கள் அந்த ரேட்டோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத now only you can find it out. ஸோ எனக்கு அதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வச்சு சொல்ல முடியும். அதுக்கு நடுவில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு சம்திங் மேபி சுனாமி ஆர் எனிதிங் வில் கேம் உங்கள் லேண்டை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஏரியாஸ் வந்து ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி அஃபெக்ட் யுவர் ஹவுஸ் ப்ரைஸ், ரைட்? ஸோ அங்கே ஹவுஸ் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது ராங்காகும் சான்சஸ் இருக்குது. ஸோ லைக்வைஸ் நீங்கள் பார்க்க ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ ஸ்டாக் வந்து எப்போ மேலே இருக்கும் எப்போ கீழே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ரைட்? ஸோ ஆனால் we can predict it. 100% சொல்ல முடியாட்டும் அட்லீஸ்ட் some people know very well know about the stock priceனா அவங்க வந்து ஒரு 40% 40-50% they will know. ஸோ இவ்வளோ திங் இருக்குது, ஸோ இவ்வளோ நாள் ஹையாக இருக்கும், இவ்வளோக்கு அப்புறம் லோ ஆகிடும். பட் எப்போ லோ ஆகுன்னு அவங்களுக்கே தெரியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே கம்ஸ் அண்ட் ரிகர்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம். So that's all about your supervised learning technique based.